ஹலோ எவ்ரிவன். இன்னும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு உங்கள் காரோட சைட் ஜட்ஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ நான் சொல்லித்தர இந்த கர்ப் மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு பேர் தான் கர்ப். இந்த மாதிரி கர்ப் உங்கள் ஏரியாவில் இல்லைனா எம்டி கிரவுண்டில் 2 சைட்லேயும் டிராஃபிக் கோன்ஸை வச்சு கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் கார் எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத ஒரு ரவுண்டு சுற்றி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது உங்கள் கார் எவ்வளோ பெருசு இருக்குங்கிறது. லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்கள் காரை லெஃப்ட் சைடில் இருக்கிற கர்ப் பக்கத்தில் நிப்பாட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி காரை நிப்பாட்டிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கோங்க. இப்போ மெதுவாக கிளச்சை ரிலீஸ் பண்ணிக்கோங்க. கர்ப் ஓரமாகவே ஒரு 100 ஃபீட் ஃப்ரண்ட்டில் ட்ரைவ் பண்ணுங்கள். இப்போது கர்பை இடிக்குதான்னு அடிக்கடி உங்கள் லெஃப்ட் மிரரை செக் பண்ணிகிட்டே ட்ரைவ் பண்ணுங்கள். டயர் லைட்டாக டச் ஆகிற மாதிரி ஃபீல் இருந்தால் ஸ்லைட்டாக ரைட் தள்ளிட்டு மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக ட்ரைவ் பண்ண பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்க்கு. இப்போ அதே மாதிரி ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் காரோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மிரரையும் இந்த கர்பையும் 1 ஃபீட் டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. ரிவர்ஸ் கியரை போட்டுக்கோங்க. ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு எப்படி நீங்கள் 100 ஃபீட் முன்னாடி ட்ரைவ் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போது ரைட் ஹேண்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்க்கு ரிவர்ஸ்லேயே ஒரு 100 ஃபீட் ட்ரைவ் பண்ணுங்கள். ரைட் சைட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்கள் ரியர் வியூ மிரரையும் ரைட் சைடில் இருக்கிற மிரரையும் அடிக்கடி செக் பண்ணி கர்பை இடிக்காமல் ஓட்ட ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 வீக்ஸ் இந்த மெத்தடை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லெஃப்ட் சைட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை ஈஸியாக கற்றுக்க முடியும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ரிவர்ஸ் கியரில் எப்படி கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடென்ட்டாக ஓட்டணுங்கிறதையும் மிரர்ஸை எப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணி சேஃபாக ஓட்டுறதையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ரியர் அண்ட் ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.